ஆனா நான் பாத்துக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன். கோபப்பட கைஸ், நான் பாத்துக்கிறேன். மேட்ரு என்னன்னா எம்னே, இங்க பாரு, இந்த ஜோன்ல 75 பேரு பாசிபிள் இல்ல. அங்க பாரு, இம்பாசிபிள். அங்க பாரு, சாய்லா ஜோன் அங்க ரீகால் பண்றான்டா சாய். ரீகால் பண்றான்டா சாய். ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் கொடுத்துறாங்க கைஸ். பீட்ட சசிகல் லெஜெண்ட் பால் வாங்கப்பட்டது கைஸ். ஆர் யூ சீரியஸ்? 20 செகண்ட், ஜஸ்ட் 20 செகண்ட் இருக்கும்போது போய் ரீகால் பண்ணிட்டா ப்ரோ சாய். அங்கேயே போயிடுவாங்க, டைரக்டா அபார்ட்மெண்ட்ல குச்சிடுவாங்க. பீட்ட சாக டைரக்டா அபார்ட்மெண்ட்ல குதிக்கிறாங்க. சாயால போக முடியுமா? தின்ன வரும்போதே தூக்குறாங்க. தின்ன ஏர்லயே வந்து பாத்தீங்கன்னா புட்டி தின்னு. இல்ல வண்டா, இவன் 2 பேர் வண்டா. தின்னு மட்டும் தான் போட்டி. கோஸ்ட் சிங்க ட்ரோல் 2 பேர் வண்டா. தின்னை தூக்கிட்டாங்க. சாய் கரெக்டா அந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுக்கு போனா அவங்க இருப்பாங்க தெரியும். அதனால கரெக்டா அந்த வீட்டுக்கு போறான். வண்டி சாய் ப்ரோ தப்பி பாரா. வேலை தன்னோட டீமுக்காக சாய் தன்னை தியாகம் செய்தான் கைஸ். ஐயோ கோஸ்ட் தின்னு அவுட். ட்ரோல் மட்டும் தான் இருக்கா. ட்ரோல் மட்டும் தான் இருக்கா. டிவைஸ்ல அப்படியே கதறுது ப்ரோ. டிவைஸ்ல அப்படியே கதறுது ப்ரோ. கேமை மாத்துவாரா? அவர் டின்னர் அடிப்பாரா இல்ல பொசிஷன் பாயிண்ட சேர்த்து கொடுப்பாரா ஓஜிபிடிஎஸ்க்கு? அப்படியே அந்த மேப்ப கொஞ்சம் வலிச்சு அங்க பாருங்க ப்ரோ மேப்ப. ஆமாடா, நானுமே அத பாரு ப்ரோ. இத்தனூண்டு வீட்ல இவ்வளவு பேர் ப்ரோ. ஆனா ஜோனோட சென்டர்ல ட்ரோல் இருக்கான். பக்கத்துலயே நம்ம எஸ்ஆர்பிடிஎஸ் இருக்கு. அந்த வீட்ல ட்ரோல் இருக்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஜோர்டன் டீம் இருக்கு. நம்ம ஃபயர் பிடிஎஸ் ஜீவா கிறிஸ், உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெற்ற கிறிஸ்டோ போயிருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இருக்கு. நரேன் கோட், இவங்க கில்லர் பிடிஎஸ், இவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா அங்க ஒரே ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில டாப் 21 டீம் இருக்கு. இவன் டாப் 5 கொண்டு வருவானா? டாப் 5 கொண்டு வர நினைக்கிறீங்களா? பாப்போம். சிங்கர் ட்ரோல்ல முடியுமா? அண்ணா இங்க பாருங்க, ஜியோ பாரு எங்க ஹோல்ட் பண்றான். ப்ரோ ஜீவா அவங்க டீம்ல எல்லாரும் இதுக்குள்ள இருக்காங்க. அப்புறம் ஜீவா மட்டும் இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இது இப்படி ஃபிட்டப்ல விளையாடுறாங்க. அங்க பாருங்க ப்ரோ, ஒருத்தன் ஒரு வீடு ப்ரோ. வெரியா இருக்கு. எல்லாம் இப்ப ஜோனுக்குள்ள வந்தாவணும். அண்ணா எஸ்ஓஜிபிடிஎஸ் இறக்கப்பட்டது முடிஞ்சிச்சு கைஸ். 18 பேரு, 18 டீம். யாரு இப்ப டாப் 5 குள்ள வருவா? ஃபயர் பிடிஎஸ்ஆ இல்ல நம்ம ஓஜிபிடிஎஸ்ஆ? 17 டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல டிபிடிஎஸ் வருமா? அது எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, எல்லாருமே வந்துட்டாங்க ப்ரோ. ஒரு அபார்ட்மெண்ட்லயே 2-3 டீம் கிட்ட ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 3 டீம். ஃபயர் பிடிஎஸ், எஸ்ஆர்ஹெச் பிடிஎஸ், பாரு பங்கோஜ் எப்படி உட்காந்துருக்க பாரு. யாருக்கு தெரியாம பங்கோஜ் கிட்டே எம்எல்ஜி டீம் இருக்குது. பங்கோஜ் மட்டும் தான் இறங்குறாரு. அப்படின்ற ஒரு கில்லு. அவன்தான் பங்கோஜ் தான் கேம் சேஞ்சரா. பங்கோஜ் M4 வந்துருச்சு கைஸ். பங்கோஜ் M4 வந்து விட்டது. இந்த பக்கம் ட்ரோல் வேற இன்னும் உயிரோடு இருக்கான். இந்த பக்கம் இவன் நம்ம எஸ்ஆர்பிடிஎஸ்ல ராட்ரிக், ஜியூஸ், ஹைப்பர் சேன், எஸ்டிஆர் இவங்க உயிரோடு இருக்காங்க. அநேகமா இவங்க ஜெயிக்கும். 1 லட்சம் டிராஃபில ஜெயிச்சிருக்காங்க போல. 14 டீம் இன்னும் 14 டீம் இருக்கு. 13 டீம் தெரியல. 13 டீம் இன்னும் 13 டீம் இருக்கு. ஐயோ கடைசியில ஒரே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க எல்லாரும். ஜோர்டன் மட்டும் தான் இருக்கான். ஜோர்டன் ஃபயர் பிடிச்ச ஜோர்டன் மட்டும் தான். ஜோர்டன்ல பாயிண்ட் இருக்கு. 11 டீம் இன்னும் 11 டீம். ஓ ஜோர்டன் அடி மூடிக்கப்பட்டது. ஃபயர் பிடிச்ச ஆஸ் யூசுவல் பிடிச்சி பெருசா ஒண்ணு பெரிய இதுல. சிங்க ட்ரோல் இன்னும் ப்ரோ 21 டீம்ல இருந்து 9 டீம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான்டா.
ஐயோ 9 டீம் கொண்டு வந்துட்டான் கீழ வின்சென்ட் டீம் தனியா இருந்து டின்னர் அடிக்கிற ஆளு அவன். இங்க பாரு ராட்ரிக் எஸ்ஆர்பிடி சார் இருக்கு 9 பேர்ல 4 பேர் தரமாகறாங்களே 4 பேரும் மறுபடியும் எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் விட்டடிக்குதா முதல் மேட்ச விடுதா பிடிஎஸ் முதல் மேட்ச யூட்டிலைஸ் பண்ணுதா 26 பாயிண்ட் எடுத்து 29 பாயிண்ட் எடுத்து நம்பர் 1 பொசிஷன் போதா பிடிஎஸ் ட்ரோல் இறங்கலாம் மாட்டிக்கலாம் அந்த இங்க அந்த ஸ்ட்ரைட்டா போறா ஸ்ட்ரைட்டா கில்லி போற மாதிரி தாவறாங்க கில்லி போற மாதிரி ஜோன் இல்ல 10 மீட்டர் ஆறுமே ஜோன் எடுத்தாங்க ஸ்பீட் ஜோன் எடுத்தது ஐயோ ஜியோசோஜி ஐயோ ஆறாவது இடத்துல தப்பு பண்ணானா ட்ரோல் தவறு இழைக்கப்பட்டது பீட்டஸ்க்கு மறுபடியும் ஜோன் இல்ல 6வது இடத்துல போய் தோத்து போயிட்டான் அந்த சண்டை இழுத்திருக்க கூடாது எஸ்டிஆர் டீம்ல 4 பேரு எஸ்ஆர்பிஎஸ்ல 4 பேரு அவங்க மறுபடியும் லீடிங் ஹெவியா வைக்கிறாங்க பீட்டஸ் விட ஆல்ரெடி 18 பாயிண்ட் லீடிங் இருந்தாங்க 8 பாயிண்ட் லீடிங் இருந்தாங்க இப்போ இன்னும் லீடிங் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் 4 டீம் வின்சென்ட் டீம் நரேன் டீம் ஹைப்பர் ஜனக பாருங்க வெறியா ஜன்னல் மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்பிஎஸ் தான் அந்த டிராஃபியா இல்ல எம்பிடி சார் டிராஃபியான்னு தெரியல பாப்போம் இந்த டீம் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு அந்த டீமுக்கு நேடா இவங்க கிட்ட யார்கிட்ட நேடு இல்லன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா ஸ்மோக்கா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க ஸ்மோக் மாலி பத்துச்சா 21ல இருந்து 6 வரைக்கும் கொண்டாந்தாங்க ஆனா 6ல இருந்து 5க்கு போனதான் ப்ரோ பாயிண்ட் தாய விளையாட்டுல கடைசி வரைக்கும் மேல வரைக்கும் போயிட்டு பாம்பு கடி எடுத்த மாதிரி கடைசி அஸ்டி ஆடுற பாம்பு ஷேக் பாபு இட்ஸ் மீ அப்படின்னு குடிச்சு விட்டுருச்சு கிஸ் ஆளா வாழ பிடிஎஸ் கிஸ் அண்ணே இவ்வளவு நான் பேசுனதெல்லாம் கேட்கல தானே இல்ல இவ்வளவு நீ பேசுறது கேட்கல கொஞ்சம் அமைதியாரு ஓ நோ சே கமெண்ட்ரி தனியா கொடுத்துட்டு இருக்கானே வெறும் டாப் 3 டீம் உள்ள வந்துருச்சு அதுல எஸ்ஆர்எஸ் பிடிஎஸ் வந்து வந்திருக்கு மீண்டும் டாப் 3 கொண்டாங்கடா டாப் 3 கொண்டாங்க ஆமா ஒரே டீம் தான் எஸ்ஆர்எஸ் பிடிஎஸ் தான் இந்த மேட்ச் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா இந்த மேட்ச் முடிச்சு தரோம் ஓகேண்ணா பொறுமையா இருக்கான் சுகன் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பொறுமையா இருக்கான் ஆனா சுகன் தான் அது பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கார்டாவே யூஸ் பண்ண போறாங்க போல என்ன நினைக்கிறேன் ஹீல் பேட் வாய்ப்பு இருக்கா ஹீல் பேட் வாய்ப்பு இல்ல ஹீல் பேட் வாய்ப்பு இல்லையா ஏன்னா எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா மேல தலைக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க போய் அடிக்கிறது கஷ்டம் ஓ ராட்ரிக்கு வெறியான ஒரு நேடு ரவுடி கிட்ட இருந்து நாக் அவுட் செய்யப்பட்டாங்க நாக் அவுட் கேவலம் ஒரே டீம் வின்சென்ட் டீம்ல இன்னும் சுகன் மட்டும் தான் இருக்கான் ஜோன் ஆனா எஸ்டிஆர்னா ஜோன்ல தான் இருக்கான் ஹீல் பேட்டில் போக போகுது எஸ்டிஆர் 4 மிட்ஸ் ஹீல் பேட் பண்ண முடியாது தொட்டா செத்துறோம் ஹீல் பேட்டில் கிடையாது இதுல 3 டீம் ஹீல் பேட்டில் பண்ண கூடாது பண்ண முடியாது தொட்டவனே மரணம் காத்திருக்கு கைஸ் அப்படின்ற மாதிரி ஜோன் தொட்டிச்சுனா தூக்கிற மரணம் அநேகமா ரவுடி மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்டர் ஜோன்ல இருக்கான் ரவுடி ஆனா ஜீசஸ் ஸ்மோக்க போட்டுட்டு இருக்கானா ஹைப்பர் செவன்டா எஸ்டிஆர் எல்லாரும் வராங்க SRBTS தான்டா guys it's an SRBTS time guys SRBTS லீடிங்கா ஆமாடா லீடிங் எவ்வளவு லீடிங் 38 பாயிண்ட் 18 பாயிண்ட் விட்டு அடிக்க முடியாது பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் தவறு இழைக்கிறதா பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் நெஞ்சில ஈட்டி இறக்கிட்டு இருக்காங்க எஸ்ஆர்பிடிஎஸ் 1 லட்சம் ரூபாய் டிராபியை தூக்குனாங்கன்னா மத்த டீம் எல்லாம் சப்பையா அப்படின்னு கேட்பாங்க சிலர் சப்பையா அப்படின்னு அடுத்து யாரு அடுத்து ரோமியோ நீ 9 பாயிண்ட் ஏகட எடுத்துக்காங்களா இல்ல ரோமியோ 9 பாயிண்ட் அடுத்து வின்சென்ட் ஏகட எடுத்துருவாங்களா வின்சென்ட் இல்ல ஃபர்ஸ்ட் வின்சி எவ்வளவு